கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. சரி சரி. தீபிகா, பூங்கொடி 2 பேரும் ஸ்டேஜுக்கு வாங்க. இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் பிரின்சஸ் பிரிட்டி 2017 டைட்டில வின் பண்ண போறாங்க. போதும் போதும், அமைதியா இருங்க. அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. தீபிகாவோட பாட்டியா யோசிச்சு பார்த்தா நான் இந்த கப்பை தீபிகாவுக்கு தான் கொடுக்கணும். ஆனா இந்த காலேஜோட கரஸ்பாண்டா யோசிச்சு பார்த்தா நியாயமா இந்த கப்பையும் டைட்டிலையும் பூங்குடி கிட்ட தான் கொடுக்கணும். எஸ், இந்த காலேஜோட இளவரசி பூங்கொடி தான். இருந்தாலும் தீபிகாவும் அவளோட லெவல் பெஸ்ட கண்டிப்பா கொடுத்திருக்கா. அதனால தீபிகாவையும் கிளாப் பண்ணி பாராட்டலாமே. தீபிகா, தீபிகா எங்கம்மா போற? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டிமா. நல்லா இருமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கீப் இட் அப். ரொம்ப நன்றி பாட்டிமா. உங்க அப்பா உனக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட நான் வேண்டிக்கிறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. நம்ம டைட்டில் வின்னர் பிரின்சஸ் பிரிட்டி பூங்கொடி இப்ப நம்ம முன்னால ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. வாமா. இந்த கப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது தீபிகாவுக்கு தான். நான் இந்த காம்படிஷன்லாம் வேணான்னு ஒதுங்கி தான் இருந்தேன். என்னை வலுக்கட்டாயமா சேர வச்சு ஜெயிக்கணும்னு எனக்குள்ள வெறிய தூண்டி விட்டது எல்லாமே தீபிகா தான். அவங்களுக்கு தான் முதல்ல நான் மனப்பூர்வமா நன்றி சொல்லணும். அப்புறம் என் தாத்தா தான். சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் தான் எனக்கு தூண்டுகோலா இருந்திருக்காரு. முதலா நான் ஒரு ஓட்டப்பந்தயத்துல தோத்து போயிட்டேன். ஓடி போய் கீழே விழுந்து என் காலு முட்டிய உடைச்சிக்கிட்டேன். அடுத்து எந்த போட்டியிலையும் நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப என் தாத்தா தான் எனக்கு உத்வேகம் கொடுத்தாரு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஒரு விஷயத்துல கலந்துக்கிறது தான் முக்கியம். சுத்தி நின்னு பார்வையாளனா கை தட்டுறதை விட அந்த விஷயத்துல கலந்துக்கிட்டு தோத்து போறது எவ்வளவோ மேலுன்னு என்னை ஊக்குவிச்சு ஒவ்வொரு போட்டியிலையும் கலந்துக்க வச்சது என்னோட தாத்தா தான். இந்த பரிசை நான் என் தாத்தாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். அது போக நான் இந்த காலேஜில் சேர்ந்து படித்து
நீங்க எல்லாரும் எனக்கு கை தட்டுற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பார்வதி மேடம் தான். அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜிமிக்கு கம்மல் கொட்டா. பூவே அம்மா கலக்கிட்டப்ல சூப்பர். My pumpkin is coming. சூப்பர் பூங்கொடி, மறுபடியும் நீ ஆல்ரவுண்டர்ன்றத ப்ரூவ் பண்ணிட்ட. வாழ்த்துக்கள் பூங்குடி. எனக்கு தெரிஞ்சு உனக்கு அட்ரினல் கிளான்ஸ் நிறைய சுரக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் ஆட ஆரம்பிச்சோடனே அப்படியே எனர்ஜி எங்கிருந்தோ வந்து சேர்ந்துருது. டேய், உன் ஆராய்ச்சி புத்தியை கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி வைக்கிறியா? அட்ரினால் அர்னால்டுன்னு வந்துட்டான். போடா. நீ எல்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு வெளில சொல்லாத, சொன்னா வெக்க கேடு. எப்ப பாரு எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி சும்மா 2 பேரும் பொரிச்சுட்டே இருக்கீங்க. சத்த நேரம் சும்மா இருங்க. பாரா, இதுதான் ஹீரோன்றது நமக்கு யாருக்காவது தோணுச்சா? நீ கலக்குற ப்ரோ. ஆக்சுவலா அந்த ஜூஸ்ல கூட ஆர்டிபிஷியல். இங்க யாரே எல்லாத்துக்குமே ஏதாவது நொட்டம் சொல்லிட்டே இருந்தேன்னு வையேன், உன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு காய வச்சு நானே தின்றேன். பாத்துக்க. நான் ரொம்ப பயந்துட்டு பூங்குடி. இவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நீ பர்ஃபார்ம் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் நான் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் என் பயத்துக்கு மாறா நீ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்ட. நேச்சுரலாகவே உன் உடம்புல ஸ்டாமினா அதிகமாக இருக்க பூங்குடி. அதுவும் போக உனக்கு இருக்கிற மனபலம் இங்கே இருக்கிற யாருக்குமே இல்லை. நீ ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சா அதை செஞ்சு முடிச்சிடுற. சார், நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. இல்லை பூங்குடி, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட நான் பேசலை. உண்மையை தான் சொல்கிறேன். உன்னோட கான்ஃபிடென்ட் லெவலுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே தூசு. அட ஆமா சார், உங்களுக்கு தெரியறது அந்த முண்டக்கண்ணி தீபிகாக்கு தெரிய மாட்டீங்களே. தேவையில்லாம என் பூ கிட்ட தோத்து போய் தினமும் மூக்கொடைஞ்சு போய் நிக்கிறா. அவ பூங்குடிங்கிற பேரை பார்த்து அமைதியா பயந்த சுபாவமா இருப்பா போல இருக்குன்னு தப்பா கணக்கு போட்டா. ஆனா என் பூக்குள்ள இருக்கிற புயலை பத்தி அவளுக்கு தெரியாது. மாரி, போதும், ரொம்ப சாம்பிராணி போடாத, கண்ணு கரிக்கும். கொஞ்சம் அடங்குறியா? ஏய், சரி பூங்குடி, நீ போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு மத்தத பேசிக்கலாம். சரி சார். அப்பவே பாப்பல போலாம். மாரி, நான் உன் கூட தான் வருவேன். மாரி, மாரி என்ன விட்டு போயிடாத மாரி. ஐயோ, மாரிக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்கே. பிரதர், நம்ம போலாமா? வா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, இன்னைக்கு போட்டியில ஜெயிச்சு நான் கப்பு வாங்கினது. இன்னொன்று, ஜீவா சார். எழுந்துரு பூங்குடி. பூங்குடி, அவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்.
அதோட இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் என் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாரு. அவர் என் மேலே எடுத்துக்கிட்ட அக்கறை எதுக்குன்னு புரிஞ்சுக்காம நான் தான் ஜீவா சாரை அப்படி இப்படின்னு அந்த நர்ஸு மாதிரி சின்னத்தனமாக யோசிச்சிட்டேன். ஆனால் அவர் ரொம்ப பெரிய மனுஷன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் தாத்தாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக எனக்கு இவ்வளத்தையும் பண்ணியிருக்காரு. கூட பிறந்தவங்களே உனக்கு ஏன் நான் செய்யணும்னு யோசிக்கிற இந்த காலத்தில் யாருன்னே தெரியாத எனக்காக ஜீவா சார் இந்த அளவுக்கு பண்ணுறாருன்னா அவரை நான் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. மலைக்கருப்பன் சாமி மாதிரி பட்டணத்தில் கிடைச்ச சாமி ஜீவா சார். அவருக்கு நான் என் ஆயுசு முழுக்க நன்றி கடன் பட்டிருப்பேன். பூவே ஒரு 5 நிமிஷம் இந்த வந்துடுறேனே. ஏ மாறி, கப்ப எடுத்துக்கிட்டு எங்க புள்ள போற? இருப்புல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சட்டுன்னு வந்துடுறேனே. ஓகே, நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். சரி சரி சரி. ஸ்டாப். அந்த தீபிகாவோட பக்கவாத்தியெல்லாம் எங்கடி இருக்காளுங்க? அவ ரூம்ல தான் இருக்கா. சரிப்பா, இந்த வர இருங்கடி. வெற்றி மீது வெற்றி வந்து பூவை சேரும், அத வாங்கிட்டு வந்த பெருமை எல்லாம் என்ன சேரும். அடியே பணக்கார பாக்கியலா, இங்க பாத்தீங்களா என் பூ ஜெயிச்ச கப்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஏன்டி காட்டணும்? பொடி லூசு. நான் காட்ட வேண்டிய ஆளுங்க உள்ள இருக்காளுங்க, அவளுங்களுக்கு காட்டி வெறுப்பேத்திட்டு போறேன். ஏய் இட்லி மூஞ்சி, ஒட்டடை குச்சி, கம்பளி பூச்சி எல்லாம் வெளிய வாங்கடி. ஏய் என்னடி எல்லாம் முக்காடு போட்டு மூலையில உட்கார்ந்துருக்கீங்களா? வெளிய வாங்கடிங்கறேன், வாங்கடி. ஹே, என்ன வம்பிழுக்கிறதுக்குனே வந்திருக்கியா? இல்லையே, காவடி ஆட்டம் போட்டு உங்களுக்கு காட்டலான்னு வந்திருக்கேன், பாக்குறீங்களா? இந்தா 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 டிச்க்கு டிச்க்கு ஜிந்தா தா ஜிந்தா ஜிந்தா தா ஜிந்தா ஜிந்தா தா ஜிந்தா இந்தா என்னடி இந்தா 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 லூசு, போது நிறுத்து. சபாஸ், நல்லா பகு 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 பகுன்னு எரியுதா? அந்த தீபிகாவை ஜெயிக்கவே முடியாதுன்னு சவாலா விட்டீங்களே, இப்ப என்னடி ஆச்சு? நாங்க போட்டியில கலந்துக்கவே கூடாதுன்னு சட்டத்திட்டம்லாம் போட்டாலே அந்த பூனைக்கணி தீபிகாவை இப்ப வர சொல்லுங்கடி. ஆஸ்பத்திரியில இருந்து எந்திரிச்சு வந்து என் பூவு இந்த கப்ப அடிச்சுட்டால. நீங்க 1000 தில்லாலங்கடி வேலை பார்த்தாலும் கடைசியில ஜெயிக்கிறது நாங்க தாண்டி. உண்மைதான், எப்பவுமே ஜெயிக்கும். ஏண்டி அவளே ஒரு எடுப்பு, அவளுக்கு நீங்கெல்லாம் துடுப்போ? ஆமா, நீங்க எல்லாம் கக்கூஸ் கக்கூஸா போய் ஏதோ கப்பு தேடிங்களாமே, கிடைச்சதா? சரிதான் போடி, கப்பா அவதானே வாங்கினா. என்னமோ நீ வாங்கின மாதிரி குதிக்கிற. நாங்க தீபிகாவுக்கு எடுப்பா, நீ அந்த கரகாட்டக்காரிக்கு துடுப்பா. ஏச்சி பேசாம போடி. ஐயா ஏண்டி பிள்ளைக்கா, என் பூ நானும் எதுவா இருந்தாலும் காக்கா கடி கடிச்சுதான் திம்போம். உங்க தீபிகா உங்களை சரிக்கு சமா நடத்துவாளா? எனக்கு ஒண்ணுனா என் பூ உசுரே விட்டுருவா, ஆனா உங்க தீபிகா அப்புறம் என் வாயில நல்லா வந்துரும். நீ வேணா ஒண்ணு செய்ய, உங்க பேரிக்காக்கு போன் பண்ணி இங்க யாருடி இப்பதான் மாறி ஹாஸ்டல் ரூமுக்கு வந்து கப்ப என் மூஞ்சிக்கு நேரா காமிச்சு ஆட்டிட்டு போனான்னு சொல்லு. அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். ஏ மாறி, என்ன புள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? தோத்தவங்க கிட்ட ஜெயிச்சவங்க பெருமை பீத்த கூடாது. வேற அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இருக்காது. நம்ம ஜெயிக்க ஜெயிக்க இன்னும் தன்மையா தான் இருக்கணும்.
தோத்தவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது புள்ள. அவங்க தான் அறிவு இல்லாம பண்றாங்கன்னா நீயும் திரும்ப பண்ணிக்கிட்டு வா. பாத்தீங்களாடி, பாத்தீங்களா? இதுதான் என் பூ. இந்த மனசே உங்களோட பேருக்காக வருமா? மாறி மூஞ்ச பாரு. வா அடியே, உங்களை விட மாட்டேன்டி. சொல்றேன்ல. இதே மாதிரி கப்பு கப்பா சேர்த்து காட்டல, என் பேர் மாறி இல்ல. பேசாம இத வா. போய் உங்க பேரு கேட்ட சொல்லுங்கடி. ஏப்ல பூ, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா ரத்தம் வர அளவுக்கு அவங்க மூக்க சொரிஞ்சு விட்டுருப்பேன். நீ நடுவுல பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டப்ல. ச்சே. என்ன பூவே பேச மாட்ற? என் மேல கோவமா? என் மனசே சரியில்லை மாறி. ஏப்ல பூவே, நீதான் கப்ப அடிச்சிட்டல்ல, பொறவென்ன? அதுக்கு இல்ல புள்ள. சின்ன வயசுல இருந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடி சோப்பு டப்பா வாங்கினா கூட அதை என் தாத்தா கிட்ட காட்டுவேன். அவரும் பெருமைப்படுவாரு. அதை பார்த்து நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? அப்பா இல்லாத எனக்கு தாத்தா தான் எல்லாமா இருந்தாரு. ஒவ்வொரு போட்டியிலையும் கலந்துக்கிட்டு நான் பரிசு வாங்கும்போது அவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குவேன் புள்ள. இந்த வாட்டி இவ்வளோ பெரிய காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு கப்பு வாங்கியிருக்கேன். இதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்கும் பக்கத்துல தாத்தா இல்லை. அதான் புள்ள व्यसனமா இருக்கு. சரி, அதுக்கு நீ இப்ப व्यसனப்பட்டு என்னாக போகுது? விடு பூவு. காலையில வேணும்னா நம்ம பார்வதி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு ஒரு யோசனை புள்ள. யாப்ல பூவே, இப்பதானே நீ எனக்கு புத்திமதி சொன்ன, தோத்தவங்கள ஜெயிச்சவங்க வெறுப்பேத்த கூடாதுன்னு. நீ என்னடானா அந்த கொத்தவரங்க வீட்டுக்கே போய் அவளை வெறுப்பேத்த போறியா? அதுக்கு இல்ல மாதிரி, இந்த ஊர்ல பார்வதி பாட்டி மட்டும் இல்லைன்னா இந்த காலேஜ் படிப்பு எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. அவங்கள பார்த்தா ரத்த சம்பந்தமுள்ள சொந்த பாட்டி மாதிரி ஒரு பாசம் தோணுது புள்ள. அதனால அந்த தாத்தா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். சரிதான்ப்ல, அதுக்கு எதுக்கு இம்புட்டு யோசிக்கிற? தாத்தால நேரத்துக்கே பார்வதி பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். என்ன வா, இப்ப ஹாஸ்டலுக்கு போலாம். வா. ஐ பிளவின மேடம். ஹேய் பூங்குடி, கங்க்ராச்சுலேஷன். காம்படிஷன்ல கப்பு ஜெயிச்சிட்ட போல இருக்கு. நான் 2 நாளா லீவு, அதான் ஈவெண்ட்டுக்கு என்னால வர முடியல. உன்னோட பர்ஃபார்மன்ஸையும் என்னால பார்க்க முடியல. நீ கபடியில தான் சாம்பியன்னு நினைச்சேன், எல்லாத்துலயும் இப்படி இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் மேடம். என்ன அடையாளம் கண்டுபிடிச்சி இங்க வரத்துக்கு வழிவகை செஞ்சதே நீங்க தானே மேடம். சரி சரி, என்ன ரொம்ப புகழாத, என்னால தாங்க முடியல. அப்புறம் மாறி, உன்னதான் காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன். ஏன்? நேத்து உங்க அண்ணன் ராசகுட்டி ஃபோன் பண்ணிருந்தான். என்ன சொன்னா மேடம்? ஒன்னும் இல்லம்மா, உங்க அண்ணன் வேலைக்காக துபாய்க்கு போக போறானா. சென்னை ஏர்போர்ட்ல தான் ஃபிளைட் ஏறி போக போறதா என்கிட்ட சொன்னான். உன்னை சனிக்கிழமை 8 மணிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரிசீவ் பண்ணிக்க சொன்னான். சரியா மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகேம்மா, குட் நைட், பார்க்கலாம். சரிங்க மேடம், குட் நைட். உள்ளூர்ல மட்டும் ரொம்ப வெட்டி கிழிச்சிட்டாரு, இன்னும் துபாய்க்கு போய் பெருசா கிழிக்க போறாரு ஃப்ராடு பையன். எதுக்கு புள்ள எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்கா? இப்பவாது புத்தி வந்துச்சேன்னு சந்தோஷப்படு. ஐயோ பூவே, போப்புல, அவனுக்கு அது புத்தி வரதாவது. யாத்தாத்தோட ஆட்டை போட்டுதான் இங்க வரான்னு நினைக்கிறேன் பாரு.